வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அவரது ரஷ்ய சகாவான விளாடிமிர் புட்டினும் உக்ரைனில் போர் நிறுத்தம் குறித்த உடன்பாட்டை எட்டாமல் அலாஸ்காவை விட்டு வெளியேறினர். கிட்டத்தட்ட 3 மணி நேர சந்திப்புகளுக்கு பின்னர் இரு ஜனாதிபதிகளும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் ஊடகங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு அறிக்கையை குரல் மூலம் வெளியிட்டுவிட்டு புறப்பட்டு சென்றனர். இதில் வெற்றியாளர் புட்டின், படுதோல்வி ட்ரம்புக்கு. ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அலாஸ்காவின் ஆங்கிரேஜ் நகரில் தனது சந்திப்புகளுக்கு பிந்தைய கருத்துக்களில் ஆரம்பத்தில் கூறினார். பல மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் எந்த ஒப்பந்தமும் இல்லை என்பதை ஒப்புக்கொள்வதற்கான ஒரு சுற்று வழி இது. போர் நிறுத்தம் இல்லை, போர் நிறுத்தம் இல்லாவிட்டால் கடும் வரி விதிப்பு இல்லை, எச்சரிக்கை இல்லை, தெரிவிக்க உறுதியான எதுவுமே இல்லை. தானும் விளாடிமிர் புட்டினும் சில பெரிய முன்னேற்றங்களை அடைந்ததாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். ஆனால் அது என்னவாக இருக்கும் என்பது உலகின் கற்பனைக்கு விடப்பட்டது. நாங்கள் அங்கு செல்லவில்லை என்று அவர் பின்னர் கூறினார். அங்கு என்பது எங்கு? போர் நிறுத்தத்திற்கா, ஒப்பந்தத்திற்கா, அல்லது குறைந்தபட்சம் போருக்கா? எந்த வெளிநாட்டு தலைவரை சந்தித்தாலும் ட்ரம்பின் இடக்கு பேச்சுக்களையும் தாராள பொய்களையும் தவறான தகவல்களையும் எப்போதுமே பார்த்து செய்தியாளர்களுக்கு ட்ரம்பை பார்த்தது மௌன படம் பார்ப்பது போல இருந்திருக்கும். புட்டினுக்கு அருகே ட்ரம்ப் கட்டிய பசு போல நின்றுவிட்டு அவருக்கு பின்னாலேயே சென்று விட்டார். கூடியிருந்த நூற்றுக்கணக்கான நிருபர்களிடமிருந்து எழுந்த எந்த கேள்விகளையும் காதில் விழுந்ததாக காட்டிக்கொள்ளாமல் அறையை விட்டு நைஸாக அகன்று விட்டார். அந்த சந்திப்புக்கு போவதற்கு முன் எத்தனை நாட்களாக எப்படியெல்லாம் சிலம்பாட்டம் போல சொல்லாட்டம் போட்டார். ஆனால் அலாஸ்காவில் எல்லாமே காற்று போன பலூன் போல போய்விட்டது. அடைந்தால் ஒப்பந்தம் அல்லது வரி விதிப்பு என்று வீரவசனம் எல்லாம் காற்றோடு போய்விட்டது. அமெரிக்காவின் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் உக்ரைனிய அதிகாரிகளும் நிம்மதி அடைந்தார்கள். ஜோ பைடன் வாய்விட்டு சிரித்திருப்பார். செலன்ஸ்கி வாய்க்குள் சிரித்திருப்பார், வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார். எதிர்கால பேச்சுவார்த்தைகளை குழப்பியடிக்கக்கூடிய ஒருதலைப்பட்ச சலுகைகளை அல்லது ஒப்பந்தங்களை அவர் வழங்கவில்லை என்பது பலருக்கு நிம்மதி. ட்ரம்ப் தன்னை ஒரு சமாதான தயாரிப்பாளர் மற்றும் ஒரு திறமையான ஒப்பந்ததாரர் என்று காட்டிக்கொள்ள விரும்பும் நபர். சமாதான ஒப்பந்தம் ஆகிய இரண்டும் இல்லாமல் அலாஸ்காவை விட்டு வெளியேறினார். அது முதலாவது சந்திப்பு. இதே போர் நிறுத்தத்தை உறுதி செய்தால் மிக விரைவில் இரண்டாவது சந்திப்பு, அதில் செலன்ஸ்கியும் கலந்து கொள்வார். முதலாவது சந்திப்பில் போர் நிறுத்தம் உறுதி செய்யப்படாவிட்டால் இரண்டாவது சந்திப்பு கிடையாது, மாறாக கடுமையான நடவடிக்கை என்றார் ட்ரம்ப். அது சந்திப்புக்கு முன்னர் கூறப்பட்டது. சந்திப்புக்கு பின்னர் உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியை உள்ளடக்கிய எதிர்கால உச்சி மாநாடு வருவதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. புட்டின் அடுத்த முறை மாஸ்கோவில் அவர்களது அடுத்த சந்திப்பு என்று ஆங்கிலத்தில் நகைச்சுவையாக பேசிவிட்டு சென்றார். அது நகைச்சுவையா கிண்டலா என்பது சரியாக தெரியவில்லை. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது உக்ரைன் அல்லது ரஷ்யாவை விட ட்ரம்ப் குறைவான ஆபத்தை கொண்டிருந்தாலும் இந்த சந்திப்பு தோல்வியடை 25% மட்டுமே வாய்ப்பு உள்ளது என்று முன்பு கூறினார். இப்போது ரஷ்யாவுக்கு போர் நிறுத்த வேண்டிய ஆபத்து இல்லை, உக்ரைனுக்கு நிலத்தை இழக்க வேண்டிய ஆபத்து இல்லை. மிக தெளிவாக ஆபத்து ஏற்பட்டிருப்பது ட்ரம்புக்கு தான். புட்டினுடன் நடந்த சந்திப்பு அவரது உள்நாட்டு மற்றும் சர்வதேச கௌரவத்தில் ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தும். ஓவல் அலுவலகத்தில் வழக்கமான வழக்கத்தில் இருந்து இதுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வித்தியாசமாக இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி வழக்கமாக செய்தியாளர் மாநாடு நடத்தப்படும் போது அவரது வெளிநாட்டு பிரதிநிதி கருத்து கூற முடியாமல் பார்த்துக் கொள்வார் அல்லது இடையே குறுக்கிட்டு தனது கருத்தை கூறி குழப்பி விடுவார். ஆனால் அலாஸ்காவில் நடந்தது என்ன? விரிவான தொடக்க கருத்துக்களுடன் இல்லாத செய்தியாளர் மாநாட்டை புட்டின் தொடங்கிய போது அமைதியாக நிற்கும் வெளிப்படையான அவமானத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் அனுபவிக்க வேண்டி இருந்தது. அலாஸ்கா அமெரிக்க பிரதேசமாக இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவுக்கு விற்கப்படுவதற்கு முன்பு ரஷ்யாவின் ஒரு பகுதி. இப்போது அது ரஷ்யா அமெரிக்கா என்பது போல புட்டின் மிகவும் சொந்த நாட்டில் இருப்பதாக தோன்றியது. புட்டினின் போக்கு வரும் நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதியை ஏமாற்றக்கூடும். இந்த சந்திப்பு தோல்வியாக காட்டும் பத்திரிகை செய்திகளும் கூட ட்ரம்பை கோபப்படுத்தலாம். அடுத்த சில மணி நேரத்தில் ட்ரம்பின் சிலம்பாட்டம் தொடங்கலாம். சந்திப்புக்கு முன் ட்ரம்ப் புட்டினை மிரட்டி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வைக்க போகும் பாணியில் போனார். சந்திப்புக்கு பின் ட்ரம்ப் தானே மிரண்டு போய் போனார். ஒருவேளை பூட்டி அறைக்குள் மிரட்டியது புட்டினோ என்னவோ. இப்போது பெரிய கேள்வி, அலாஸ்காவில் எந்த ஒரு நிருபராலும் கேட்க முடியாத கேள்வி, ரஷ்யா மீது தனது மிகவும் அச்சுறுத்தப்பட்ட புதிய தடைகளை தண்டனையாக விதிக்க ட்ரம்ப் முடிவு செய்வாரா என்பதுதான். ட்ரம்ப் 8 அடி பாய்ந்தால் அவரது கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் 16 அடி பாய்ந்தார். உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்ய வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வராவிட்டால் வாஷிங்டன் இந்தியா மீதான 2ஆம் நிலை வரிகளை மேலும் அதிகரிக்க கூடும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்தார். இப்போது அந்த மிரட்டலுக்கு என்ன நடக்கும்? ரஷ்ய விமானங்களுக்கு அமெரிக்காவில் வானில் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புட்டினின் விமானம் அமெரிக்காவில் அலாஸ்கா வரை போய் திரும்பிக் உள்ளது. விமானத்தில் நிரப்பப்பட்டிருந்ததும் ரஷ்ய எரிபொருள். அப்படியானால் ரஷ்ய எரிபொருளும் அமெரிக்காவுக்குள் சென்றுள்ளது. இனி ரஷ்ய எரிபொருள் இந்தியாவுக்கு போனால் 25% மேலதிக வரி விதிப்புக்கு அர்த்தமில்லையே. அது நீக்கப்படுமா? அலாஸ்காவை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த நட்பு ரீதியான நேர்காணலில் ஜனாதிபதி ட்ரம்பிடம் ரஷ்யா மீது மேலதிக தடைகள் விதிக்கப்படுமா என்று கேட்கப்பட்ட போது
2 வாரங்கள் 3 வாரங்களில் அத்தகைய நடவடிக்கைகளை பரிசீலிப்பேன் என்று இறங்கி போன குரலில் கூறினார். குரலில் பழைய ஆவேசம் இல்லை. ஆனால் ரஷ்யா போர் நிறுத்தத்தை நோக்கி நகரவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் ஆவேச குரலில் முன்பு உறுதியளித்துள்ளதால் ட்ரம்பின் தற்போதைய மழுப்பல் பதில் அது பதிலாக இருப்பதை விட அதிகமான கேள்விகளை தூண்டக்கூடும். சரி, ஒரு செய்தியாளர் மாநாடு அப்போது ஒரு செய்தியாளர் மாநாடு அல்ல. எந்த கேள்வியும் இல்லாத போது அதைத்தான் ட்ரம்ப் அலாஸ்காவில் நடத்தி முடித்தார். ஜனாதிபதிகள் புட்டினும் ட்ரம்பும் தமது அறிக்கைகளை வழங்கியவுடன் எந்த கேள்விகளையும் எதிர்கொள்ளாமல் மேடையை விட்டு வெளியேறிய போது மண்டபத்தில் செய்தியாளர் மத்தியில் ஒரு மிக தெளிவான ஆச்சரியம் ஏற்பட்டது. புட்டினை மேடையில் இருந்து அகன்று செல்லும்படி சைகை செய்த ட்ரம்ப் தாமும் அவரை பின்பற்றி வெளியேறினார். செய்தியாளர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத அச்சம் ட்ரம்பின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிறுத்தினேன் என்று இந்தியா மறுத்த பின்னரும் தில்லாக பொய்கூற முடிந்தவருக்கு ரஷ்ய விஷயத்தில் பொய்கூற முடியாமல் இடத்தை காலி செய்து கொண்டு ஓட வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட என்ன காரணம்? ஒருவேளை புட்டின் கொஞ்சம் பலமாகவே மிரட்டிவிட்டாரோ? உக்ரைனில் போர் என்று வரும்போது விளாடிமிர் புட்டினுக்கும் டொனால்டு ட்ரம்புக்கும் இன்னமும் பெரிய கருத்து வேறுபாடு இருப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் அலாஸ்காவில் தெரிந்தன. டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். விளாடிமிர் புட்டின் அதை அவருக்கு வழங்கவில்லை என்பதும் தெரிந்தது. ட்ரம்பின் கையில் உள்ள ஒரே ஒரு ஆயுதமான வரி விதிப்பு, 2ஆம் நிலை வரி விதிப்பு பருப்பு புட்டினிடம் வேகவில்லை என்பதும் புரிந்தது. இதில் புட்டினின் நிலை என்ன? இந்த சந்திப்புக்கு முன் அவருக்கு மிகவும் வித்தியாசமான சூழல் நிலவியது. மேற்கு நாடுகளால் அவர் ஒதுக்கப்பட்டிருந்தார். ஜனாதிபதி ட்ரம்ப் கிரெம்ளின் தலைவரை ஒரு கௌரவ விருந்தினராக கருதி விளாடிமிர் புட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தார். இன்று ரஷ்ய ஜனாதிபதி உலகின் மிக சக்தி வாய்ந்த நாட்டின் தலைவருடன் மேடையை பகிர்ந்து கொள்வதன் மூலம் புவிசார் அரசியலின் வெளிச்சத்தில் தனது தருணத்தை பெற்றார். ஆனால் நடந்ததற்கு ட்ரம்ப் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்? உக்ரைனின் ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வர புட்டினை ட்ரம்பால் இன்னமும் வற்புறுத்த முடியவில்லை என்பதை புட்டின் பகிரங்கப்படுத்தி விட்டார். அந்த வகையில் புட்டின் வெற்றியாளர். முன்பு ட்ரம்ப் போர் நிறுத்தத்திற்கான அழைப்புகளை மாஸ்கோ புறக்கணித்ததால் இறுதி எச்சரிக்கைகள், காலக்கெடு மற்றும் கூடுதல் தடைகள் குறித்து எச்சரிக்கைகளுடன் ரஷ்யாவுக்கு எதிரான கடுமையான அணுகுமுறையை அச்சுறுத்தி இருந்தார். அதை அவர் பின்பற்ற முடியவில்லை, பரிதாபமாக பின்வாங்கியுள்ளார். இதற்கு ட்ரம்ப் புட்டினை அமெரிக்காவுக்கு அழைக்காமல் பேசாமல் வாஷிங்டனிலேயே இருந்திருக்கலாம். நிழல் யுத்தம் செய்து சவால்களை விட்டுக் கொண்டிருந்திருக்கலாம். இனி சவால் விட்டால் எதியோப்பியா கூட எள்ளி நகையாடும். ஆனால் உக்ரைனின் நிலை என்ன? ஆங்கிரேஜில் சமீபத்தில் நடந்தது பலருக்கு எதிர்மாறாக தோன்றலாம். ஆனால் உக்ரைனில் அது ஒரு மகிழ்ச்சியான காட்சி. உக்ரைன் பிரதேசத்திற்கு இழப்பை ஏற்படுத்தும் எந்த ஒப்பந்தமும் அறிவிக்கப்படவில்லை என்பது நிம்மதி பெருமூச்சு விடும். ட்ரம்ப் அறிவித்தால் உக்ரைன் பிரதேசம் ரஷ்யாவுக்கு சொந்தமாகாது என்பது வேறு விஷயம். ஆனால் அது உக்ரைனுக்கு எப்போதும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும். மறுபக்கத்தில் ரஷ்யாவுடனான அவர்களின் முக்கிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் முறிந்துவிட்டன என்பதை உக்ரைன் மக்கள் அறிவார்கள். எனவே அலாஸ்காவில் ஆங்கிரேஜின் ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். இருப்பினும் அமெரிக்க ஊடகங்களின் முன் விளாடிமிர் புட்டின் மீண்டும் மோதலின் மூல காரணங்களை பற்றி பேசியதும் அவற்றை நீக்குவது மட்டுமே நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என்று கூறியதால் உக்ரைனியர்கள் எல்லாமே பழைய இடங்களில் உள்ளன என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். கிரெம்ளின் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இதன் பொருள் புட்டின் இன்னமும் தனது போரின் அசல் நோக்கத்தை தொடர உறுதியாக இருக்கிறார். அதை ட்ரம்பை அருகில் வைத்துக் கொண்டு அமெரிக்க ஊடகங்களின் முன் அறிவித்து விட்டார். அமெரிக்க ஊடகங்களின் முன் புட்டின் அருகே ட்ரம்பின் திருவிழாவில் தொலைந்த குழந்தை போல மிரண்டு போய் காணப்பட்டார். அடுத்து என்ன நடக்கும்? ரஷ்யாவின் தாக்குதல்கள் குறையாமல் தொடரும். உக்ரைன் போரில் கடந்த சில மாதங்களாக ட்ரம்பின் காலக்கெடு எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக வந்து வீழ்ந்தன. அதனால் எந்த விளைவுகளும் இல்லாமல் போனது. ஒருபோதும் செயற்படுத்தப்படாத அச்சுறுத்தல்கள் அவை. உக்ரைனியர்கள் இதை புட்டினின் தாக்குதல்களை தொடர ஒரு அழைப்பாக கருதுகின்றனர். அதே வெளிச்சத்தில் அலாஸ்காவின் ஆங்கிரேஜில் ட்ரம்ப் அடைந்த வெளிப்படையான தோல்வியினையும் அவர்கள் காணலாம்.